பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இப்போ 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணை தொடங்கி இருக்கிறதா நம்ம முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். கொலை செய்யப்பட்டவரின் தலையை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. விவரங்களோடு செய்தியாளர் சாலமனும் இணைந்திருக்கிறார். சாலமன், இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கு? சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்துல நேற்று அதிகாலை பிளாட்ஃபார்ம்ல சூட்கேஸ்ல ஒரு இறந்த நிலையில ஒரு சடலமானது கிடந்தது. குறிப்பாக அங்கிருந்த போர்ட்டர் தான் இந்த தகவலை கொடுத்திருக்கிறார். ரத்தம் வடிந்த நிலையில அந்த சூட்கேஸ்ல உடல் ஒன்று இருப்பதாக தகவல் கொடுத்ததின் பேர்ல பெரம்பூர் ரயில்வே போலீசார் மற்றும் பாதுகாப்பு படை போலீசார் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது தலை மற்றும் கால் இல்லாமல் அந்த ஆண் சடலம் அழுகிய நிலையில இருந்ததால அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில கொடுத்திருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவத்துல இந்த இறந்த நபர் யார் என்பது குறித்தான துப்புக்களை கிடைக்காமல் போலீசார் திணறி வருகிறார்கள். குறிப்பாக தலையும் இல்லாததால காலும் இல்லாததால போலீசார் இந்த இறந்த நபர் யார் என்பது குறித்தான தகவல்களை சேகரிக்கக்கூடிய பணியில தான் முதற்கட்டமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று பிரேத பரிசோதனையானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில நடைபெறுவதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யார் இந்த சூட்கேஸை தூக்கி வீசினர் என்ற கோணத்துலதான் இந்த விசாரணையை போலீசார் தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். இதற்காக மொத்தம் 4 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெரம்பூர் ரயில்வே போலீசார் தரப்புல 2 தனிப்படையும் அதே போன்று சட்டம் ஒழுங்கு போலீசாரோட உதவியை நாடி இருப்பதால அவர்கள் புளியாந்தோப்பு துணை ஆணையரோட தலைமையில மொத்தம் 2 தனிப்படைகள் என மொத்தம் 4 தனிப்படைகள் பிரிந்து வேலை பார்க்கிறார்கள். அதாவது இந்த உடல் முதல்ல யாருடையது என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு தனிப்படையும், அதே போன்று இந்த சூட்கேஸை தூக்கி வீசியவர் யார் என்பது குறித்தான விசாரணையை பிரிப்பதுல மற்றொரு தனிப்படையும் செயல்படுவதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனையில அடுத்த கட்டமாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தலை இல்லாததால போலீசார் அந்த நபர் யார், இறந்த நபர் யார் என்பதை துப்பறிய முடியாமல் திணறி வருவதால இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக போலீசார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்காக ஏற்கனவே காணாமல் போன நபர்களோட பட்டியலையும் தயாரித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த 2 நாட்கள் இந்த கொலை நடந்து 48 மணி நேரம் தான் ஆகியிருக்கும் என போலீசார் ஒரு கணிப்பு கண்டுபிடித்திருக்கும் கூடிய நிலையில அந்த 2 நாட்கள்ல காவல் நிலையங்கள்ல ஏதேனும் புகார்கள் வந்திருக்கிறதா என்ற கோணங்கள்ல இந்த விசாரணை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதாவது அந்த சம்பவம் அந்த பிளாட்ஃபார்ம்ல சம்பந்தப்பட்ட இடத்துல சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால தற்போது அதன் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாப் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சிசிடிவி காட்சிகள்ல போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதே போன்று தான் தற்போது பெரம்பூர் ரயில்வே போலீசார் சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழே தான் தற்போது முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் கொலை என்பதை போலீசார் உறுதி செய்த பின்னர் தான் அந்த கொலையாக இந்த வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலை எங்கிருக்கும், அந்த தலை எங்கு கிடைக்கப்பட்டிருக்கோ அந்த காவல் நிலையத்துலதான் கொலை என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்வார்கள் எனவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரேத பரிசோதனை நடைபெறுவதால அந்த பிரேத பரிசோதனையில போலீசாருக்கு துப்பு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க சென்ட்ரல் ரயில் நிலையம், அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய அரக்கோணம், அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்கள்லயும் தொடர்ச்சியாக அந்த பகுதியில செல்லக்கூடிய கார், ஆட்டோ உள்ளிட்டவைகளை ஆராய்ந்துதான் தற்போது போலீசார் யார் இந்த சூட்கேஸ்ல கொலை செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்ட நபர் யார் என்பதை கண்டறியக்கூடிய பணியில தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. தற்போது வரை ஒரு துப்பும் போலீசாருக்கு கிடைக்கப்படவில்லை எனவும் காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். போலீசாருக்கு ஒரு பெரிய தலைவலியை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸ்ல தலையில்லாத ஆண் சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.